ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 23 அத்தியாயங்கள் நம்ம கத்துண்டோம். 15வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து 23வது அத்தியாயம் வரைக்கும் பிருது மகாராஜாவினுடைய ஒரு ஆச்சரியமான சரித்திரத்தை நம்ம அனுபவித்தோம். அதற்கு மேலே இன்றைக்கு 24வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். இந்த 24வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகான ருத்ர கீதம் அப்படிங்கிற ஒரு அழகான ஸ்தோத்திரம் வருது. இந்த அத்தியாயத்தில் பகவான் ருத்ரனே உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், பகவான் நாராயணன் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்தோத்திரம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே மைத்ரேய மகரிஷி பிருது மகாராஜாவினுடைய வம்சத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறார். பிருத்துவோட பிள்ளைக்கு விஜிதாஸ்வன் அப்படிங்கிற பேருன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த இடத்துல சொல்கிறார் பிருது புத்திரஹா பிருதுஸ்ரவாஹா அப்படின்னு. பிருத்துவோடைய பிள்ளையான விஜிதாஸ்வன் ரொம்பவும் மிகுந்த ஒரு யசஸோடு இருந்தான், புகழோடு இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு தன்னுடைய தம்பிகளிடத்துல அத்தகைய ஒரு வாத்சல்யம் உண்டாம். அவனுடைய 4 தம்பிகளுக்கும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த பூமியுடைய 4 திக்குகளையுமே பிரித்து ராஜ்யம் ஆள்றதுக்காக அவர்களுக்கு பிரித்து கொடுக்குறான். அவனுடைய ஹரியக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தம்பி இடத்துல கிழக்கு திக்கை பிரித்து கொடுத்தானாம். தெற்கு திக்க தூமராக்ஷன் அப்படிங்கிறவனுக்கு பிரித்து கொடுக்குறான். மேற்கு திக்க விருக்கன் அப்படிங்கிறவனுக்கும் வடக்கு திசையை திரவிணன் அப்படிங்கிறவனுக்கும் பிரித்து கொடுக்குறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சக்கரன் அப்படிங்கிற இந்திரனிடத்திலேருந்து அந்தர்தானம் அப்படிங்கிற அந்த யோக சித்தியை பெற்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இந்திரன் அப்படி குதிரையை திருடிண்டு போகும்பொழுது கூட இந்திரனுடைய ஒரு வேஷத்தை பார்த்துட்டு அவன் அடிக்காமல் இந்திரனை விட்டதுனால இந்திரன் அவனிடத்துல ஒரு சந்தோஷப்பட்டு தன்னுடைய மறைஞ்சு தோன்றக்கூடிய அந்த அந்தர்தானம்ங்கிற அந்த ஒரு சக்தியை அவனுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்தர்தான கதிம் சக்ராத்து அப்படிங்கிற. அதனால அவனுக்கு பேரே என்ன ஏற்படுறதுன்னா அந்தர்தானன் அப்படிங்கிற ஒரு பேரும் அவனுக்கு ஏற்படுறது விஜிதாஸ்வனுக்கு. அவனுடைய மனைவிக்கு சிகண்டினி அப்படின்னு பேர். அந்த சிகண்டினிங்கிற மனைவி மூலமாக 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். பாவகன், பவமானன், சுச்சி அப்படின்னு 3 பேர் சொல்கிறார். இந்த பேரை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அக்னி தேவதைகளோட பேர் இது 3மே. இவர்கள் 3 பேரும் இப்பொழுது வசிஷ்டருடைய ஒரு சாபத்தினால இப்படி மனுஷர்களாக பிறந்திருக்கார்களாம். திரும்பவும் இந்த ஜென்மத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்தானத்தையே போய் அடைஞ்சிருவா அப்படிங்கிறத சொல்கிறார். அந்தர்தானன்னு சொல்லக்கூடிய விஜிதாஸ்வனுக்கு மற்றொரு மனைவி இருக்கா. அவளுக்கு நபஸ்வதி அப்படின்னு பேர். அவள் மூலமாக ஹவிர்தானன் அப்படிங்கிற ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்கிறான். இதற்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, விஜிதாஸ்வன் தன்னுடைய அப்பாவான பிருத்துவை போலவே அவனுக்கும் இந்த ராஜ்யங்களெல்லாம் பார்க்குறான். இந்த ராஜ்யத்தை வகிக்கிறதுல நிறைய ஹிம்சை அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான். எல்லா ஜனங்கள் இடத்துலேருந்தும் வரி வசூல் பண்ண வேண்டியிருக்கு. தப்பு பண்ணுறவர்களெல்லாம் ரொம்ப கடுமையாக தண்டிக்க வேண்டியிருக்கு. அதனால இதிலெல்லாம் அவ்வளவா இஷ்டம் இல்லையாம். ரொம்ப மென்மையான சுபாவம் உடையவனாக இருக்கான். இப்படி பிருத்து மகாராஜா இருந்தாரோ அது போலவே. அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, தீர்க்க சத்திரம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை எடுத்துக்கிறான். அதாவது நீண்ட நாள் பண்ணக்கூடிய ஒரு யாகத்துக்கு தீட்சையை எடுத்துண்டு எப்பொழுதும் அந்த யாகசாலையிலேயே யாக விஷயமான வேலைகளெல்லாம் பண்ணிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்ய அலுவல்கள்லேருந்து இப்படி வெளியில் வந்துடுறான். அந்த யாகசாலையிலேயே இருந்துண்டு யாகங்கள் மூலமாக பகவானை ஆராதனம் பண்ணிண்டு பகவானையே தியானம் பண்ணி உயர்ந்த சமாதி மூலமாக பகவானையே அடைஞ்சான் அப்படிங்கிறத சொல்கிறார். அவனுக்கு பிறகு இந்த 4வது பிள்ளை இருக்கானே ஹவிர்தானன் அப்படிங்கிறவன், அவனுக்கு ஹவிர்தானி அப்படிங்கிற பேரில் ஒரு மனைவி, அவள் மூலமாக 6 குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அதைத்தான் சொல்கிறார், பரிஹிஷதம் கயம் சுக்லம் கிருஷ்ணம் சத்யம் ஜிதவ்ரதம் அப்படிங்கிற. அதில் இந்த மூத்தவன் இருக்கான் இல்லையா, பரிஹிஷத் அப்படிங்கிற பெயர் உடையவன், அவன் ரொம்பவும் ஒரு உத்தமமான குணங்கள் உடையவனாம். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்ம காண்டம், அதாவது பலவிதமான கிரியைகள்லாம் சொல்லியிருக்குமே, அதுலேயும் யோக மார்க்கத்திலையும் ரொம்பவும் வல்லுனனாக இருந்தானாம், நிபுணனாக இருந்தான். அதனால என்ன பண்ணுவான் இந்த பரிஹிஷத் அப்படின்னா, எப்பொழுதும் யாகங்கள் பண்ணிகிட்டே இருப்பானாம். எப்படி யாகம் பண்ணுவான் அப்படின்னா, ஒரு இடத்த தேர்ந்து அந்த இடத்துல யாகம் பண்ணுவான். அது முடிஞ்சதும் அதை ஒட்டினாப்பிலேயே அடுத்த இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்து அடுத்த யாகத்தை பண்ணுவானாம். இப்படி யாகங்கள் பண்ணி 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 அவனோட தேசத்தில் யாகம் பண்ணாத ஒரு பூமியே இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது. அதனால எப்பொழுதும் யாகத்துக்காக நம்ம தர்ப்பங்களை விரிப்போம் இல்லையா, அதனால அவனுடைய தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கிழக்கு நோக்கி விரிக்கப்பட்ட தர்ப்பங்களே எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டே இருந்ததுனால அவனுக்கு பேரே என்ன அமைஞ்சுடுது அப்படின்னா, பிராச்சீன பர்ஹிஹி அப்படின்னு பேர் அமைஞ்சுடுது. ஏன்னா பிராச்சீனம் அப்படின்னா கிழக்கு திசைன்னு அர்த்தம், பர்ஹி அப்படின்னா தர்ப்ப புல்லுன்னு அர்த்தம்.
அப்படி கிழக்க நோக்கி தர்ப்பங்களை விரிச்சு அவனோட தேசத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுனால பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு அவனுக்கு பேர் ஏற்பட்டுடுறது. இந்த பிராச்சீன பர்ஹிஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிரம்மதேவருடைய ஒரு ஆக்ஞையினால சமுத்திரத்தினுடைய பெண்ணான சதத்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுடைய அழகை இங்கே வர்ணிக்கிறார். அவ்வளோ அழகாக இருப்பாளாம் இந்த சதத்ருதி. எவ்வளவு அழகாக இருந்தா அப்படின்னா, கல்யாணத்தும் போது அக்னிய வலம் வருவோம் இல்லையா, அப்பொழுது இந்த சதத்ருதி எல்லா ஆபரணங்களும் அணிஞ்சுண்டு அப்படி அக்னியை சுற்றி வலம் வரும்பொழுது அவளுடைய அழகை பார்த்து அங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை, சாக்ஷாத் அந்த அக்னி தேவதையே அவளை பார்த்து மோகிச்சு போனான் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு அழகாக இருப்பாளாம். அவள் நடக்கும் பொழுது அவளுடைய கால் நூப்புறத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு சப்தம் இருக்கே, அதுவே எல்லா திக்குகள்லையும் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், முனிகள், சித்தர்கள் எல்லாரையும் கவர்ந்தது. அவ்வளவு அழகான சதத்ருதி அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சதத்ருதி மூலமாக பிராச்சீன பர்ஹிஸுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 10 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஒரே பேர் தானாம் பிரச்சேதஸ்கள் அப்படின்னு. எல்லாருமே ஒரே மாதிரி தர்மத்தில் நிஷ்டையோடு இருப்பாளாம். எல்லாரும் ஒரே மாதிரி ரொம்ப நற்குணங்கள் உடையவர்களாக இருப்பாளாம். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேர் அமைஞ்சது பிரச்சேதசுகள் அப்படின்னு. 10 பேருக்கும் அதே தான் பேர். நம்மளுக்கு நினைவு இருந்தது அப்படின்னா, முதல்ல துருவ சரித்திரத்தினுடைய ஒரு முடிவில் நாரத மகரிஷி இந்த பிரச்சேதசுகளுடைய யாக சபையில துருவனுடைய குணங்களெல்லாம் எடுத்து பாடினார் அப்படின்னு மைத்ரேய மகரிஷி சொன்னதும் விதுரர் பிரச்சேதசுகள்னா யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். அதை சொல்கிறதுக்காக தான் துருவனுடைய வம்சத்திலேருந்து ஆரம்பித்து அங்கன், வேனன், அதுக்கப்புறமா பிருது மகாராஜாவினுடைய முழு சரித்திரம் அப்படியே சொல்லிகிட்டே வந்து இப்பொழுது பிரச்சேதசுகள் பற்றி சொல்கிறதுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறார், இந்த பிராச்சீன பர்ஹிஸினுடைய 10 குழந்தைகள் தான் இந்த பிரச்சேதசுகள். பிராச்சீன பர்ஹி என்ன பண்ணுறான் அப்படின்னா, குழந்தைகளை பார்த்து நீங்கள்லாம் பிரஜைகளெல்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அதற்கு தபஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் கிளம்பி சமுத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி அதை நோக்கி போகிறார்களாம் தபஸ் பண்ணுறதுக்காக. 10,000 வருஷங்கள் பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறதுக்காக அப்படி கிளம்பி போகிறாளாம். அவர்கள் கிளம்பி போகும்பொழுது போகிற வழியில் ருத்ர பகவானே அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே 10,000 வருஷங்கள் அவர்கள் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னு மைத்ரேய மகரிஷி சொல்லி நிறுத்துறார். உடனே விதுரர் கேட்குறார், ஹே ரிஷே, இந்த பிரச்சேதசுகளுக்கும் பரமசிவனுக்கும் ஒரு சந்திப்பானது எப்படி ஏற்பட்டது? பரமசிவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு எந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணார்? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக மனுஷர்களுக்கு பரமசிவனை தரிசனம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே, துர்லபமாச்சே. அதனால் அவர்கள் எப்படி பரமசிவனை தரிசனம் பண்ணா? பொதுவாக எல்லா சங்கத்தையும் விட்டு ஒழிச்ச முனிகள் தானே பரமசிவனை எப்பொழுதும் தியானம் பண்ணுவா. அது கூட அவர்களால் கூட தியானம்தான் பண்ண முடியுமே தவிர பரமசிவனை தரிசனம் பண்ணுறது அவர்களுக்கே கடினமாச்சே. அதனால் கேட்குறேன், இவர்களுக்கு எப்படி இந்த சந்திப்பு ஏற்பட்டது? பரமசிவனோ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தன்னுடைய கோரமான அந்த சக்தியை கொண்டு இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர், லோகத்தை காப்பாற்றுறதுக்காக. அவரும் பொதுவாக யாரோடையும் சம்பாஷணைக்கெல்லாம் அப்படி சுலபத்தில் கிடச்சிட மாட்டாரே. அப்போ இவர்களுக்கு எப்படி இந்த சந்திப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத விதுரர் கேட்குறார். உடனே மைத்ரேய மகர்ஷி சொல்கிறார், ஒரு அப்பாவினுடையவோ அல்லது குருவினுடையவோ ஒரு ஆக்ஞையை சிரமேற்கொண்டு ஒருவன் கிளம்பினான் அப்படின்னா பரமசிவனுடைய தர்சனமானது அவர்களுக்கு ரொம்ப துர்லபம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இப்போ சொல்கிற, இப்படி பிராச்சீன பர்ஹியோடைய ஒரு ஆக்ஞையை சிரமேற்கொண்டு இந்த பிரச்சேதசுகள்லாம் அவருடைய தபஸுக்கு கிளம்பி போகும்பொழுது போகிற வழியில் அவர்கள் எங்கே போகிறா அப்படின்னா, மேற்கு திசையை நோக்கி போகிறாளாம். அந்த சமுத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது, அதை நோக்கி போகிறார்களாம் தபஸ் பண்ணுறதுக்கு. அப்படி கிட்ட போகும்பொழுதே அவர்கள் பார்க்குறா, அந்த ஏரியினுடைய ஒரு சரசனுடைய ஜலம் எப்படி இருக்குது அப்படின்னா, மகன்மன இவஸ்வச்சம் அப்படிங்கிற, மகான்களுடைய மனசு எப்படி தெளிவாக இருக்குமோ அது போல் தெளிவாக இருந்துதாம். அந்த சரஸில் நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்காம். நீலத்தாமரை, சிகப்பு தாமரை, கல்ஹாரம், இந்தீவரம் போன்ற புஷ்பங்கள்லாம் அழகாக புஷ்பிச்சிருக்கு. அதில் ஹம்சம், சாரசம், சக்கரவாக்கம், காரண்டவம் போன்ற அழகான பட்சிகள்லாம் விளையாடுறதாம். அந்த ஏரியினோட கரையில் நிறைய மரங்கள், கொடிகள்லாம் இருக்காம். அந்த மரங்கள், கொடிகள்லாம் பார்த்தா அப்படி புலகாங்கிதம் அடைஞ்சது போல் இருக்காம். ஏன் அப்படின்னா, இந்த வண்டுகளோட ரீங்காரம் அவ்வளவு சுஸ்வரமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுனால அந்த ஒரு சப்தத்தை கேட்டுட்டு மரங்கள்லாமே அப்படி புலகாங்கிதம் அடைஞ்சது போல் இருக்காம். அங்கே ஒரு அழகான காற்று ஒன்று வீசுறது. அந்த காற்று என்ன பண்ணுறது அப்படின்னா,
அங்கே பூத்திருக்கக்கூடிய தாமரைக்குள்ள மகரந்த பொடிகள்லாம் இருக்குமே, அந்த மகரந்த பொடிகளெல்லாம் எடுத்து எல்லா பக்கமும் அப்படி வீசுறதாம் அந்த காற்று. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படிங்கிறார். அந்த ராஜபுத்திரர்கள் இருக்காளே அந்த பிரச்சேதசுகள், அவர்கள் இப்படியே அந்த ஏரியை நோக்கி போகும்பொழுது திடீர்னு ரொம்ப இனிமையான மனசை கவரக்கூடிய ஒரு கானத்தை கேட்குறார்களாம். அந்த கானத்தோட கூட மிருதங்க சப்தம், பணவ சப்தம் அதெல்லாமும் கேட்கறது. இந்த கானம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத அவள் ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்த்தா அப்போ தான் கவனிக்கிறா, அந்த சரஸ்லேருந்து பரமசிவன் எழுந்து அப்படியே வராராம். அவரோட கூட அவருடைய கணங்கள்லாமும் அவர்கள் கூடவே வரார்கள். அவர் பின்னாடியே கந்தர்வர்கள், வித்யாதரர்கள்லாம் அவருடைய புகழை பாடிண்டே வரா. அந்த ஒரு கானம் தான் இவர்களோட மனசை ஆக்கர்ஷிக்கிறது. வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டே பரமசிவனோட புகழை பாடிண்டே வரார்களாம். பரமசிவனோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, அப்படி உருக்கி வார்த்த தங்கத்தை போல இருக்காராம். நீலகண்டன் இல்லையா, அதனால கழுத்து அப்படி நீளமாக இருக்குது. திரிலோச்சனன் அப்படின்னு 3 கண்கள் உடையவரான பரமசிவன் அப்படி நடந்து வரார். வரும்பொழுதே இவர்களை பார்த்து ஒரு புன்சிரிப்போட ரொம்ப பிரசன்னமான முகத்தோடு அப்படி நடந்து வரார். அப்பேற்பட்ட பரமசிவனை பார்த்ததும் பிரச்சேதசுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். உடனே ஓடி போய் அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார்கள். பரமசிவனுக்கும் இவர்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாம். ஏன்னா இவர்கள் தர்மத்தில் ரொம்ப நிஷ்டையோடு இருக்கக்கூடியவர்கள், ரொம்பவும் உயர்ந்த நல்ல குணங்கள்லாம் உடையவர்கள். அதனால பரமசிவன் தர்மவத்சலஹா அப்படிங்கிற தர்மத்தில் அவ்வளவு சந்தோஷப்படக்கூடியவர் இல்லையா. அதனால இவர்களை பார்த்ததும் பரமசிவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான். அதனால மனசில் அத்தகைய ஒரு சந்தோஷத்தோடையும் கிருபையோடையும் கருணையோடையும் இப்பொழுது அத்தகைய அன்போடையும் இவர்களிடத்துல பேச ஆரம்பிக்கிறார் பரமசிவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த 26வது ஸ்லோகத்தோடு நம்ம இந்த செஷனில் நிறுத்திண்டு இதற்கு மேலே பரமசிவன் இந்த பிரச்சேதசுகளுக்கு எப்படி ருத்ர கீதம் அப்படிங்கிற அழகான ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம இதற்கு மேலே அடுத்த செஷனில் கற்றுப்போம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं
देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ चतुर्विंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच विजिताश्वो अधिराजासीत् विजिताश्वोऽधिराजासीत् विजिताश्वोऽधिराजासीत् पृथुपुत्रः पृथुश्रवाः पृथुपुत्रः पृथुश्रवाः पृथुपुत्रः पृथुश्रवाः यवीयोभ्यो अददात् काष्ठा यवीयोभ्यो ददात् काष्ठा यवीयोभ्यो ददात् काष्ठा भ्रातृभ्यो भ्रातृवत्सलः भ्रातृभ्यो भ्रातृवत्सलः भ्रातृभ्यो भ्रातृवत्सलः हर्यक्षाय आदिशत् प्राचीम् हर्यक्षायादिशत् प्राचीम् हर्यक्षायादिशत् प्राचीम् धूम्रकेशाय दक्षिणाम् धूम्रकेशाय दक्षिणाम् धूम्रकेशाय दक्षिणाम् प्रतीचीं वृकसंज्ञाय प्रतीचीं वृकसंज्ञाय प्रतीचीं वृकसंज्ञाय तुर्यां द्रविणसे विभुः तुर्यां द्रविणसे विभुः तुर्यां द्रविणसे विभुः अन्तर्धानगतिं शक्रात् अन्तर्धानगतिं शक्रात् अन्तर्धानगतिं शक्रात् लब्ध्वा अन्तर्धान संगितः लब्ध्वान्तर्धानसंगितः लब्ध्वान्तर्धानसंगितः अपत्यत्रयम् आधत्त अपत्यत्रयमाधत्त अपत्यत्रयमाधत्त शिखण्डिन्यां सुसम्मतम् शिखण्डिन्यां सुसम्मतम् शिखण्डिन्यां सुसम्मतम् पावकः पवमानश्च पावकः पवमानश्च पावकः पवमानश्च शुचिः इति अग्नयः पुरा शुचिरित्यग्नयः पुरा शुचिरित्यग्नयः पुरा वसिष्ठशापात् उत्पन्नाः वसिष्ठशापादुत्पन्नाः वसिष्ठशापादुत्पन्नाः पुनः योगगतिं गताः पुनर्योगगतिं गताः पुनर्योगगतिं गताः अन्तर्धानो नभस्वत्याम् अन्तर्धानो नभस्वत्याम् अन्तर्धानो नभस्वत्याम् हविर्धानम् अविन्दत हविर्धानम् अविन्दत हविर्धानम् अविन्दत य इन्द्रम् अश्वहर्तारम् य इन्द्रम् अश्वहर्तारम् य इन्द्रम् अश्वहर्तारम् विद्वान् अपि न जघ्निवान् विद्वान् अपि न जघ्निवान् विद्वान् अपि न जघ्निवान् राज्ञां वृत्तिं करादान राज्ञां वृत्तिं करादान राज्ञां वृत्तिं करादान दण्डशुल्कादि दारुणां दण्डशुल्कादिदारुणां
दण्डशुल्कादिदारुणां मन्यमानो दीर्घसत्र मन्यमानो दीर्घसत्र व्याजेन विससर्जः व्याजेन विससर्जः तत्रापि हंसं पुरुषं परमात्मानम् आत्मदृक् यजन् तल्लोकताम् आप यजंस्तल्लोकताम् आप कुशलेन समाधिना हविर्धानात् हविर्धानी विदुर असूत षट्सुतान् बर्हिषदं गयं शुक्लं कृष्णं सत्यं जितव्रतं बर्हिषत्सु महाभागो हाविर्धानिः प्रजापतिः क्रियाकाण्डेषु निष्णातो योगेषु च कुरुद्वः यस्येदं देवयजनम् अनुयज्ञं वितन्वतः प्राचीनाग्रैः कुशैः आसीत् आस्त्रितं वसुधातलं सामुद्रीं देवदेवोक्ताम् उपयेमे शतद्रुतिं यां वीक्ष्य चारु सर्वाङ्गीं किशोरीं सुष्ठु अलङ्कृताम् परिक्रमन्तीम् उद्वाहे चकमेऽग्निः शुकीमिव विबुधासुरगन्धर्व मुनिसिद्ध नरोरगाः विजिताः सूर्यया दिक्षु क्वणयन्त्यैव नूपुरैः
क्वणयन्त्यैव नूपुरैः प्राचीनबर्हिषः पुत्राः प्राचीनबर्हिषः पुत्राः प्राचीनबर्हिषः पुत्राः शतद्रुत्यां दशाभवन् शतद्रुत्यां दशाभवन् शतद्रुत्यां दशाभवन् तुल्यनामव्रताः सर्वे तुल्यनामव्रताः सर्वे तुल्यनामव्रताः सर्वे धर्मस्नाताः प्रचेतसः धर्मस्नाताः प्रचेतसः धर्मस्नाताः प्रचेतसः पित्रादिष्टाः प्रजासर्गे पित्रादिष्टाः प्रजासर्गे पित्रादिष्टाः प्रजासर्गे तपसे अर्णवम् आविशन् तपसेर्णवम् आविशन् तपसेर्णवम् आविशन् दशवर्षसहस्राणि 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 तपसा अर्चन् तपस्पतिम् तपसार्चन्स्तपस्पतिं तपसार्चन्स्तपस्पतिम् यदुक्तं पथि दृष्टेन यदुक्तं पथि दृष्टेन यदुक्तं पथि दृष्टेन गिरिशेन प्रसीदता गिरिशेन प्रसीदता गिरिशेन प्रसीदता तद्ध्यायन्तो जपन्तश्च तद्ध्यायन्तो जपन्तश्च तद्ध्यायन्तो जपन्तश्च पूजयन्तश्च संयताः पूजयन्तश्च संयताः पूजयन्तश्च संयताः विदुरौवाच विदुरौवाच प्रचेतसां गिरित्रेण प्रचेतसां गिरित्रेण प्रचेतसां गिरित्रेण यथा आसीत् पथि सङ्गमः यथासीत् पथि सङ्गमः यथासीत् पथि सङ्गमः यदुताः हरः प्रीतः यदुताः हरः प्रीतः यदुताः हरः प्रीतः तन्नो ब्रह्मन् वदार्थवत् तन्नो ब्रह्मन् वदार्थवत् तन्नो ब्रह्मन् वदार्थवत् सङ्गमः खलु विप्रर्षे सङ्गमः खलु विप्रर्षे सङ्गमः खलु विप्रर्षे शिवेनेह शरीरिणां शिवेनेह शरीरिणां शिवेनेह शरीरिणां दुर्लभो मुनयो दध्युः दुर्लभो मुनयो दध्युः दुर्लभो मुनयो दध्युः असङ्गात् यम् अभीप्सितम् असङ्गाद्यमभीप्सितम् असङ्गाद्यमभीप्सितम् आत्मा रामोऽपि यस्त्वस्य आत्मा रामोऽपि यस्त्वस्य आत्मा रामोऽपि यस्त्वस्य लोककल्पस्य राधसे लोककल्पस्य राधसे लोककल्पस्य राधसे शक्त्या युक्तो विचरति शक्त्या युक्तो विचरति शक्त्या युक्तो विचरति घोरया भगवान् भवः घोरया भगवान् भवः घोरया भगवान् भवः मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रचेतसः पितुर्वाक्यम् प्रचेतसः पितुर्वाक्यं प्रचेतसः पितुर्वाक्यं शिरसा आदाय साधवः शिरसादाय साधवः शिरसादाय साधवः दिशं प्रतीचीं प्रययुः दिशं प्रतीचीं प्रययुः दिशं प्रतीचीं प्रययुः तपसि
आदृतचेतसः तपस्यादृतचेतसः तपस्यादृतचेतसः समुद्रम् उपविस्तीर्णम् समुद्रम् उपविस्तीर्णम् समुद्रम् उपविस्तीर्णम् अपश्यन् सुमहत्सरः अपश्यन् सुमहत्सरः अपश्यन् सुमहत्सरः महन्मन इव स्वच्छम् महन्मन इव स्वच्छम् महन्मन इव स्वच्छम् प्रसन्न सलिलाशयम् प्रसन्नसलिलाशयम् प्रसन्नसलिलाशयम् नीलरक्तोत्पल अम्भोज नीलरक्तोत्पलाम्भोज नीलरक्तोत्पलाम्भोज कल्हार इन्दीवराकरम् कल्हारेन्दीवराकरम् कल्हारेन्दीवराकरम् हंस सारस चक्राह्व हंससारसचक्राह्व हंससारसचक्राह्व कारण्डव निकूजितम् कारण्डवनिकूजितम् कारण्डवनिकूजितम् मत्तभ्रमर सौस्वर्य मत्तभ्रमरसौस्वर्य मत्तभ्रमरसौस्वर्य हृष्टरोम लताङ्घ्रिपम् हृष्टरोमलताङ्घ्रिपम् हृष्टरोमलताङ्घ्रिपम् पद्मकोशरजो दिक्षु पद्मकोशरजो दिक्षु पद्मकोशरजो दिक्षु विक्षिपत् पवनोत्सवम् विक्षिपत्पवनोत्सवम् विक्षिपत्पवनोत्सवम् तत्र गान्धर्वम् आकर्ण्य तत्र गान्धर्वमाकर्ण्य तत्र गान्धर्वम् आकर्ण्य दिव्यमार्गमनोहरम् 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 विसिस्म्यो राजपुत्रास्ते विसिस्म्यो राजपुत्रास्ते विसिस्म्यो राजपुत्रास्ते मृदङ्गपणवाद्यनु 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 तर्ह्येव सरसः तस्मात् तर्ह्येव सरसस्तस्मात् तर्ह्येव सरसस्तस्मात् निष्क्रामन्तं सहानुगम् निष्क्रामन्तं सहानुगम् निष्क्रामन्तं सहानुगम् उपगीयमानम् अमरप्रवरम् उपगीयमानम् अमरप्रवरम् उपगीयमानम् अमरप्रवरम् विबुधानुगैः 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 तप्तहेम निकायाभम् तप्तहेमनिकायाभम् तप्तहेमनिकायाभम् शितिकण्ठं त्रिलोचनम् शितिकण्ठं त्रिलोचनम् शितिकण्ठं त्रिलोचनम् प्रसादसुमुखं वीक्ष्य प्रसादसुमुखं वीक्ष्य प्रसादसुमुखं वीक्ष्य प्रणेमुः जातकौतुकाः प्रणेमुर्जातकौतुकाः प्रणेमुर्जातकौतुकाः सतान् प्रपन्नार्तिहरो सतान् प्रपन्नार्तिहरो सतान् प्रपन्नार्तिहरो भगवान् धर्मवत्सलः भगवान् धर्मवत्सलः भगवान् धर्मवत्सलः धर्मज्ञान् शीलसम्पन्नान् धर्मज्ञान् शीलसम्पन्नान् धर्मज्ञान् शीलसम्पन्नान्
प्रीतः प्रीतान् उवाचः प्रीतः प्रीतान् उवाचः प्रीतः प्रीतान् उवाचः இந்த 26 ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்து படிக்கலாம். The first 26 shlokas. मैत्रेय उवाच विजिताश्वोऽधिराजासीत् पृथुपुत्रः पृथुश्रवाः यवीयोभ्यो ददात् काष्ठा भ्रातृभ्यो भ्रातृवत्सलः हर्यक्षायादिशत् प्राचीं धूम्रकेशाय दक्षिणां प्रतीचीं वृकसंज्ञाय तुर्यां द्रविणसे विभुः अन्तर्धानगतिं शक्रात् लब्ध्वान्तर्धानसंहितः अपत्यत्रयमाधत्त शिखण्डिन्यां सुसम्मतम् पावकः पवमानश्च शुचिरित्यग्नयः पुरा वसिष्ठशापादुत्पन्नाः पुनर्योगगतिं गताः अन्तर्धानो नभस्वत्यां हविर्धानम् अविन्दत य इन्द्रम् अश्वहर्तारं विद्वानपि न जघ्निवान् राज्ञां वृत्तिं करादान दण्डशुल्कादिदारुणां मन्यमानो दीर्घसत्र व्याजेन विससर्जः तत्रापि हंसं पुरुषं परमात्मानमात्मदृक् यजंस्तल्लोकतामाप कुशलेन समाधिना हविर्धानाद् विदुरासूतषट्सुतान् बर्हिषदं गयं शुक्लं कृष्णं सत्यं जितव्रतं बर्हिषत्सु महाभागो हाविर्धानिः प्रजापतिः क्रियाकाण्डेषु निष्णातो योगेषु च कुरुद्वः यस्येदं देवयजनम् अनुयज्ञं वितन्वतः प्राचीनाग्रैः कुशैरासीत् आस्तृतं वसुधातलं सामुद्रीं देवदेवोक्ताम् उपयेमे शतद्रुतिं यां वीक्ष्य चारु सर्वाङ्गीं किशोरीं सुष्ठ्वलङ्कृतां परिक्रमन्तीमुद्वाहे चकमेऽग्निशुकीमिव विबुधासुरगन्धर्व मुनिसिद्धनरोरगाः विजिताः सूर्यया दिक्षु क्वणयन्त्यैव नूपुरैः प्राचीनबर्हिषः पुत्राः शतद्रुत्यां दशाभवन् तुल्यनामव्रताः सर्वे धर्मस्नाताः प्रचेतसः पित्रादिष्टाः प्रजासर्गे तपसेर्नवमाविशन् 10 वर्षसहस्राणि तपसार्चन्स्तपस्पतिं यदुक्तं पथि दृष्टेन गिरिशेन प्रसीदत तद्ध्यायन्तो जपन्तश्च पूजयन्तश्च संयताः विदुरौवाच प्रचेतसां गिरित्रेण यथासीत् पथि सङ्गमः यदुताह हरः प्रीतः तन्नो ब्रह्मन् वदार्थवत् सङ्गमः खलु विप्रर्षे शिवेनेह शरीरिणां दुर्लभो मुनयो दद्युः असङ्गाद्यमभीप्सितम् आत्मा रामोऽपि यस्त्वस्य लोककल्पस्य राधसे शक्त्या युक्तो विचरति घोरया भगवान् भवः मैत्रेय उवाच प्रचेतसः पितुर्वाक्यं शिरसादाय साधवः दिशं प्रतीचीं प्रययुः तपस्या धृतचेतसः समुद्रमुपविस्तीर्णं
अपश्यन् सुमहत्सरः महन्मन इव स्वच्छं प्रसन्नसलिलाशयं नीलरक्तोत्पलाम्भोज कल्हारेन्दीवराकरं हंससारसचक्राह्व कारण्डवनिकूजितं मत्तभ्रमरसौस्वर्य हृष्टरोमलताङ्घ्रिपं पद्मकोशरजो दिक्षु विक्षिपत्पवनोत्सवं तत्र गान्धर्वमाकर्ण्य दिव्यमार्गमनोहरं विसिस्म्यो राजपुत्रास्ते मृदङ्गपणवाद्यनु तर्ह्येव सरसस्तस्मात् निष्क्रामन्तं सहानुगम् उपगीयमानम् अमरप्रवरं विबुधानुगैः तप्तहेमनिकायाभं शितिकण्ठं त्रिलोचनं प्रसादसुमुखं वीक्ष्य प्रणेमुर्जातकौतुकाः सतान् प्रपन्नार्तिहरो भगवान् धर्मवत्सलः धर्मज्ञान् शीलसम्पन्नान् प्रीतः प्रीतानुवाचः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। இந்த செஷன் நம்ம படித்த ராகம் சிவரஞ்சனி. நம்ம அடுத்த செஷனில் இதற்கு மேலே இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 23 chapters. From the 15th chapter till the 23rd chapter, we learned the glorious Prithu Charitram. And now today in this 24th chapter, we will be learning the Rudra Geetam, which is a very beautiful hymn on Bhagavan Narayana, which is instructed by Lord Rudra himself. And that is why it is called as the Rudra Geetam. So the chapter begins with Maitreya Maharishi continuing with the lineage of King Prithu. He says Prithu's son, who was Vijitashva, he says Prithu Putraha Prithushravāha. He was having great fame, Prithushravāha, and he was very, very affectionate to all his brothers, his younger brothers, and so he gave them each a quarter of the earth for them to rule. He gave the eastern direction to his brother called Haryaksha, the southern direction to Dhumraksha, the western direction to Vrika, and the northern direction to Dravina. And he obtained the power of disappearing, which is called as the Antardhana Gati from Indra, which we saw earlier. Because he did not strike Indra even when he stole the sacrificial horse, Indra was quite pleased with Vijitashva, and so he gave him that power. And because he obtained that power called Antardhana Gati, Vijitashva also got the name called Antardhana. And now through his wife Shikandhini, he begot 3 sons who were called as Pavaka, Pavamana and Shuchi, who were all fire gods. We have already heard these names earlier. And they have now been born as humans because of a curse from the sage Vasishtha. And Maitreya Maharishi says finally in this birth they will again attain their original state. And through his other wife called Nabhaswati, Vijitashva had a 4th son called Havirdhana. And later on what Vijitashva did was, just like his father Prithu, he was also not very happy about the kingly duties which involved lot of violence. Like he even felt that levying taxes and punishing the violators of dharma, even all that was violence to Vijitashva. He was such soft hearted, and so he took a vow to do a Dirgha Satra, a very long sacrificial session, and he always kept participating in that sacrifice, and slowly he withdrew from all his kingly duties. And during the sacrificial session he propitiated Lord Narayana and always kept meditating upon him, and through samadhi he even attained him completely, he says. And after Vijitashva, his son Havirdhana, he begot 6 sons through his wife called Havirdhani, and he gives the names. He says Barhishadam, Gayam, Shuklam, Krishnam, Satyam, Jitavratam. And the first among them, who is Barhishat,
He was a very noble person, and he was also well versed in all the karma kandas of the Vedas, which prescribe all the rituals and all that. And he was also very well versed in the path of yoga. And so this Barhishad, he always kept performing lot of yagas or sacrifices. What he would do is, he would select one spot and do a sacrifice there, and after that sacrifice gets over, he would select the spot just adjacent to the previous one and again start doing a sacrifice there, and so on. He would just go on doing such sacrifices. And what happened was, there was not even a small piece of land left in his kingdom where he had not done a yaga. So for doing these sacrifices, he would always spread the kusha grasses, the dharba grasses, facing eastward. And so he got the name Prachina Barhis, which means Prachina means the eastern direction and Barhi means the darbha grass. So since his land was all spread over with these darbha grasses turned eastward, he got the name Prachina Barhis. And being instructed by Brahma, this Prachina Barhi married the daughter of the god of ocean, who was called as Shatadruti. And he says Shatadruti was looking so beautiful that during the marriage ceremonies, when she was bedecked with all the jewels, when she circumambulated the fire god, not only all those who were present there were captivated by her beauty, even the fire god himself was stunned by her beauty, he says. And by the very tinkling of her anklets, she captivated the hearts of all the Vidyadharas, Gandharvas, even the sages and all the Uragas in all the directions, he says. And Prachina Barhis, he bore 10 sons from Shatadruti, and they were all collectively known as Prachetas. All the 10 were together known as Prachetas because they were all equally established in Dharma, and they were all equally having noble qualities, and so they had the common name as Prachetas. And if we remember, at the end of the Dhruva Charitra, when Maitreya Maharishi said that Narada Maharishi sang the glories of Dhruva in the sacrificial session done by the Prachetas, immediately Vidura had asked who these Prachetas are. And in order to tell who these Prachetas are only, Maitreya Maharishi had started describing the entire lineage of Dhruva, beginning from Anga and then Vena and then the whole of Prithu Charitra, and now he finally came to this Prachetas. And so he says, when these Prachetas were being instructed by their father, who is Barhishad or Prachina Barhis, to create lot of progeny, so they wanted to do tapas for that purpose. And so in order to do tapas for 10,000 years and to propitiate Bhagavan Narayana, they went towards the huge lake which was near the ocean. And during their penance, what they did was, they kept chanting the stotra that was instructed to them by Lord Rudra, who met them on their way to the huge lake. And when Maitreya Maharshi just said this, immediately Vidura asks him, "O sage, please tell me, how did this meeting between Prachetas and Lord Shiva happen? And what was the stotra or the hymn that Lord Rudra instructed these Prachetas?" Because the meeting between humans and Lord Shiva is such a rare thing. Usually the humans can never have the darshan of Lord Shiva. It is only the sages who have detachment completely for everything in this world, who always keep meditating upon Lord Shiva. And even such rishis can only meditate upon him and cannot have his darshan so easily. That being the case, how did these Prachetas have the darshan of Lord Shiva? And not only that, Lord Shiva is such that with his very terrible power, Shakti, he keeps moving about in this world to protect the world. And so he doesn't enter into a conversation so easily with anybody. So how did this meeting happen, he asked. So Maitreya Maharishi, he now wishes to tell Vidura that when a person sets out to fulfill the orders of his guru or his elders with great respect, then Lord Shiva gives his darshan on his own to them. And so he begins by telling, when these Prachetas set out carrying the orders of their father Prachina Barhis on their heads with great respect, they went in the western direction, fixing their minds on severe penance. And as they neared the ocean, they saw a huge lake which had such clear waters, which was looking like the hearts of the sadhus. Mahanmana iva swacham, he says. And there were lot of flowers like the blue lotuses, the red lotuses, the kalhara, the indivara, which had all blossomed in that lake.
and birds like Hamsas, Sarasas, Chakravakas and Karandavas were playing in that lake. And on the border of this lake there were a lot of trees and creepers which were looking as though they were having horripulations, because they were so charmed by the sweet humming of the bees there. And the breeze that was blowing there, what it did was it scattered the pollen grains from inside these lotus flowers, and it was looking so charming because of the scattered pollen all over. And the princes, when they were just nearing the lake, they suddenly heard a very beautiful music which captivated their heart. The music was accompanied by all the mridangas and panavas and all that, and they were totally surprised to hear such a beautiful music, and they didn't know from where it was coming. And suddenly they saw that Paramashiva was emerging from that lake along with his retinue, and all the Gandharvas and Vidyadharas, they were following him, singing his praises, and that was the music that was emerging from that direction. And now Lord Shiva, he was looking so resplendent like molten gold, he says, and he was Neelakantha, his throat was blue, and he was Trilochana with 3 eyes, and he had such a pleasing countenance with a smile on his face. And as he approached, the Prachetas were so ecstatic to have Lord Shiva's darshana, so they went and fell at his feet. And Lord Shiva also was extremely pleased to see these Prachetas, because Lord Shiva always loved Dharma, and these Prachetas were always steadfast in Dharma, and they were all full of all the noble qualities. And so, being the Lord who destroys the afflictions of all his devotees, Lord Shiva, now with a smile on his face and with great affection and love, he spoke to the Prachetas. And so in this session, we learned the first 26 shlokas of the 24th chapter, and in the further sessions, we shall learn the stotra or the hymn that was instructed by Lord Shiva to the Prachetas. Radhe Radhe.